ஜோதிடத் துளிகள். நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விதியை மதியால் வெல்லலாம் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் அந்த விதியையே நாம் நம் கைகளில் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்குத் தெரியுமா? ஆம் நேயர்களே, உங்கள் உள்ளங்கையில் ஓடும் ஒவ்வொரு ரேகையும், உங்கள் கைவிரல் மேடுகளும் உங்கள் எதிர்காலத்தைப் பற்றியும், உங்களுக்கு கிடைக்கப் போகும் செல்வத்தைப் பற்றியும் ரகசியங்களைச் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பலர் என்னிடம் கேட்கிறார்கள், ஐயா, நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் பணம் மட்டும் கையில் தங்குவதே இல்லை. எனக்கு எப்போது யோகம் வரும் என்று. உங்கள் ஜாதக கட்டம் ஒருபுறம் இருக்கட்டும், உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் சில குறிப்பிட்ட ரேகைகள் எப்போது மாறுகிறதோ அப்போது உங்கள் தலையெழுத்தும் மாறும். இன்றைய இந்த 15 நிமிட மெகா தொகுப்பில் ஒருவன் கோடீஸ்வரன் ஆவான் என்பதை உறுதிப்படுத்தும் 5 முக்கியமான கைரேகை ரகசியங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் பொருந்தும். உங்கள் கைகளை இப்போதே விரித்துப் பார்த்துக் கொள்ள தயாராகுங்கள். இந்த வீடியோவின் இறுதியில் அதிர்ஷ்டம் இல்லாத ரேகைகளை கூட எப்படி மாற்றலாம் என்பதற்கான ஒரு ரகசிய பரிகாரத்தையும் சொல்லப்போகிறேன். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். உள்ளங்கையின் அடிப்படை. இடது கையா, வலது கையா? நேயர்களே, பலருக்கு ஒரு குழப்பம் உண்டு. எந்த கையை பார்க்க வேண்டும்? ஜோதிட சாஸ்திரப்படி ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது கையும் பிரதானமாக கருதப்படுகிறது. ஆனால் நவீன கைரேகை சாஸ்திரப்படி நீங்கள் எந்த கையால் அதிக வேலை செய்கிறீர்களோ, ஆக்டிவ் ஹேண்ட், அந்த கையே உங்களின் தற்போதைய நிலையை காட்டும். மற்றொன்று உங்கள் பிறவி பலனை காட்டும். கோடீஸ்வர யோகத்தை தரும் 5 முக்கிய ரேகைகள். முதலாவது சூரிய ரேகை, த லைன் ஆஃப் ஃபேம் அண்ட் வெல்த். உங்கள் மோதிர விரலுக்கு கீழே உள்ள பகுதியை நாம் சூரியமேடு என்று அழைக்கிறோம். இந்த இடத்தில் ஒரு நேர்க்கோடு ஆழமாக பதிந்திருந்தால் நீங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தையும் பெயரையும் புகழையும் அடைவீர்கள். ரகசியம்: இந்த ரேகை மணிக்கட்டிலிருந்து தொடங்கி சூரியமேடு வரை சென்றால் நீங்கள் பிறக்கும்போதே அதிர்ஷ்டசாலியாக பிறந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இவர்களுக்கு அரசாங்க வழியில் ஆதாயம் மற்றும் அரசியலில் பெரும் பதவி கிடைக்கும். இரண்டாவது, மணிமேகலை அல்லது விதி ரேகை. உள்ளங்கையின் மையப்பகுதியில் மணிக்கட்டிலிருந்து நடுவிரலை நோக்கிச் செல்லும் கோடுதான் விதி ரேகை. விளக்கம்: இந்த ரேகை எந்தத் தடையும் இன்றி நேராகச் சென்றால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களை தேடி வரும். குறிப்பாக 35 வயதிற்குப் பிறகு இவர்களுக்கு பணமழை பொழியும். ஒருவேளை இந்த ரேகை எம் வடிவில் அமைந்தால் நீங்கள் மிகவும் அபூர்வமான மனிதர். உலகப் புகழ்பெற்ற பல கோடீஸ்வரர்களுக்கு கையில் இந்த எம் குறி இருக்கிறது. மூன்றாவது, புதன் மேடு மற்றும் வணிக ரேகை. சுண்டு விரலுக்கு கீழே உள்ள பகுதி புதன் மேடு. இங்கு 3 அல்லது 4 சிறிய நேர்க்கோடுகள் இருந்தால் நீங்கள் வியாபாரத்தில் கொடிகட்டி பறப்பீர்கள். உங்கள் பேச்சாற்றலால் கோடிகளை சம்பாதிப்பீர்கள். இவர்களுக்கு பங்குச்சந்தை மற்றும் கிரிப்டோ போன்ற துறைகளில் திடீர் லாபம் கிடைக்கும். நான்காவது, குருமேடு, அதிகார யோகம். ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள குருமேடு தடிமனாக சிவந்து காணப்பட்டால் உங்களுக்கு நிர்வாகத்திறன் அதிகம். இவர்களிடம் எப்போதும் பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும். இவர்கள் ஒரு நிறுவனத்திற்கு தலைமை தாங்கும் தகுதி படைத்தவர்கள். ஐந்தாவது, சுக்கிரமேடு, ஆடம்பர வாழ்க்கை. கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி சுக்கிரமேடு. இது மேடாக கோடுகள் இன்றி தெளிவாக இருந்தால் உங்களுக்கு வீடு, வாசல், கார், பங்களா என அனைத்து ஆடம்பர வசதிகளும் கிடைக்கும். சுக்கிரன் பலமாக இருப்பவர்களுக்கு காதல் கைகூடுவதோடு துணையின் வழியாகவும் சொத்துக்கள் சேரும். எச்சரிக்கை: துரதிர்ஷ்ட ரேகைகள். அதிர்ஷ்டம் தரும் ரேகைகள் இருப்பது போல சில குறுகிய கோடுகள் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்துக் கொண்டிருக்கும். உங்கள் ரேகைகளின் மேல் கருப்பு புள்ளிகள் அல்லது பெருக்கல் எக்ஸ் குறிகள் இருந்தால் அது அந்த கிரகத்தின் சக்தியை குறைக்கும். ரேகைகள் சங்கிலி தொடர் போல உடைந்திருந்தால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றும் பண விரயம் ஏற்படும் என்பதை குறிக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம் நேயர்களே, உங்கள் எண்ணங்களும் செயல்களும் மாறும்போது இந்த ரேகைகளும் மாறும் என்பதுதான் கைரேகை சாஸ்திரத்தின் பேருண்மை. ரேகைகளை மாற்றும் ரகசிய பரிகாரம். நேயர்களே, உங்கள் கையில் அதிர்ஷ்ட ரேகைகள் இல்லையென்றாலும் வருந்தாதீர்கள். தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் உள்ளங்கைகளை பார்த்து,
கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தே சரஸ்வதி கரமூலே ஸ்திதா கௌரி பிரபாதே கரதர்சனம் என்ற ஸ்லோகத்தை சொல்லுங்கள். உள்ளங்கையின் நுனியில் லக்ஷ்மியும் நடுவில் சரஸ்வதியும் அடியில் கௌரியும் இருப்பதாக ஐதீகம். உங்கள் கைகளை தேய்த்து முகத்தில் ஒற்றிக்கொள்வதன் மூலம் உங்கள் கைகளில் நேர்மறை ஆற்றல் பெருகும். மேலும் சனிக்கிழமைகளில் எளியவர்களுக்கு தானம் செய்வது உங்கள் விதிரேகையை பலப்படுத்தும். நேர்களே, உங்கள் உள்ளங்கையை ஒருமுறை கூர்ந்து கவனித்துப் பாருங்கள். நான் சொன்ன ரேகைகளில் எது உங்கள் கையில் இருக்கிறது? எம் வடிவம் இருக்கிறதா அல்லது சூரிய ரேகை தெரிகிறதா? அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் என்னிடம் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் தங்கள் அதிர்ஷ்டத்தை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை அவர்களுக்கு பகிருங்கள்.